அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டு இராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்திருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. அன்பேறு மக்களே, இன்று பரிசுத்த ஆவியானவருடைய துணை நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதை நினைவூட்ட ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் நம்முடைய திருச்சபை நமக்கு காட்டுகிறது. திருச்சபை நமக்கு கொடுக்கும் அருட்சாதனத்திலே கூட பல மாதிரி கோணத்திலே, வடிவத்திலே, விஷயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து தொடுகிறார், நம்மிலே துணை புரிகிறார். ஆதி கால திருச்சபை எடுத்து பார்த்தோமானால் முதல் வாசகத்தில் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவருமே பல மாதிரி கஷ்டங்களிலே இருந்தார்கள். முக்கியமானது அந்த நேரத்தில் ஒரு பெரிய கஷ்டம் வந்து அவர்களுடைய அந்த கிறிஸ்துவ சமூகம் பிளவுபட்டு இருந்துச்சு. பல பிரச்சனை மத்தியிலே, வேறுபாடுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சில பேர் திருச்சபை விட்டு போகிற அளவு கூட இருந்தார்கள். பிற இடத்துக்கு போய்விட்டார்கள். சில பேர் உடைந்து போகியிருந்த அந்த நேரத்தில் இது என்னவென்று பார்க்க வேண்டும், கூட அதனை ஜெபித்து கேட்க வேண்டும் என்று சொல்லி பவுலும் பர்னபாசும் சேர்ந்து ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கேட்டு ஜெபித்தார்கள். ஆவியானவரும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே அங்கிருந்து இந்த முதல் அப்போஸ்தலர்கள் சைலாஸ், ஜூதாஸ், பர்னபாஸ், பவுல் நால்வரும் சேர்ந்து இன்னும் மற்றவர்களும் சேர்ந்து எருசலேமுக்கு சென்று அங்கு ஒரு பெரிய அமைச்சரவையிலே கூட்டத்திலே உட்கார்ந்து ஜெபித்து முடிவெடுத்தார்கள். இந்த முடிவு பிறருக்கு பெரிய பாரத்தை கொடுக்கக்கூடாது, அவர்களை விடுபெற செய்ய வேண்டும். அவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவம், ஒரு இடம் இருக்க அவர்களுக்கு அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக வெளிப்படுத்தினார். வாசகத்திலே சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருடைய துணையாலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, முடிவெடுக்கப்பட்டது என்று. ஆமென். இந்த நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்ப்போம். முக்கியமாக நம்முடைய குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளிடம், பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கும்பொழுது சரி, பல விஷயங்களிலே முடிவெடுக்கும் பொழுது நம்மிலே இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கேட்க மறந்து விடுகிறோம்.
ஒரு பாடலாகவோ ஒரு ஜெபமாகவோ அதனை சொல்லி கேட்க ஜெபிக்க மறந்து விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு விசேஷமான நவநாள் ஜெபம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கும் நல்ல ஜெபங்களும் இருக்கிறது. ஆனால் அதை சொல்லும் பொழுது, அதை ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது உதவும். பிள்ளைகள் சில நேரத்தில் வந்து என்ன கேட்பாங்க, ஃபாதர் எங்களுக்கு ஜெபிங்க, நாங்கள் எக்ஸாம் எழுத போகிறோன்னு. அந்த பரீட்சை எழுதும்பொழுது நான் எப்பயும் சொல்லுவேன், தாளை திறக்கும் முன்பே பரிசுத்த ஆவியான் ஆண்டவருடைய துணையை நீ கேட்க வேண்டும் என்று. பரிசுத்த ஆவியானவர் வருவார், உனக்கு சொல்லிக் கொடுப்பார், உனக்கு தெரியாததை காட்டுவார். இப்பொழுது கூட குருவானவர்லாம் நின்று பூசை செய்யும் பொழுதும் சரி, பேசும்பொழுதும் சரி, சில பேர் பயப்படுவாங்க. ஆனால் எப்படி இது குருவானவரால் முடியுது? அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, துணை. ஆகவே இதை மறக்கக்கூடாது. ஆவியானவர் வருகிறார், நம் ஒவ்வொருவரையுமே விடுபெற செய்கின்றார். ஏதோ ஒரு கட்டுகளிலே இருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவருமே. அதிலிருந்து விடுபெற சும்மா பாவமன்னிப்பு போயிட்டு வந்தால் மட்டும் பத்தாது, திருப்பலிக்கு போயிட்டு வந்தால் மட்டும் பத்தாது. ஒவ்வொரு குடும்பங்களிலுமே இருக்கின்ற கட்டுகளையெல்லாம் அவிழ்த்து விட பரிசுத்த ஆவியானவர் வருகின்றார். சமீபத்தில் ஃபாதர் டேவிட் வந்தப்போ இவ்வளோ பேர் வீட்டுக்கு அழைச்சிங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது, எவ்வளோ புதுமைகள் நடந்திருக்குது. அதில் ஒருத்தர், ஒரு இந்து வந்து போய்கிட்டு இருந்தவர், கடைசியில் ஆண்டவரையே கண்டேன், ஆண்டவரையே என்னை தொட்டார், பரிசுத்த ஆவியான் துணை எனக்கு கிடச்சிச்சு. ஜெபித்த 3 நாட்களிலே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இன்று முழுமையாக எல்லாம் வேணான்று சொல்லி அவர் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்தவனாக ஞானஸ்தானம் பெற காத்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு நல்ல முடிவு. திடீரென்று எடுக்கவில்லை, ஆற யோசித்து சிந்தித்து ஜெபித்த பிறகு, முன்பும் பின்னாடியும் ஜெபித்த பிறகு அவர் எடுத்த முடிவு தான் இது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் திடீரென்று முடிவெடுத்து எல்லாம் டக்குன்னு செஞ்சிடறோம். முக்கியமானது ஞானஸ்தானம் கொடுக்கறது. இந்த ஆர்சிஐ எடுத்துக்கிட்டு பார்த்தோம் சொன்னாக்கா, பல ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் சொன்னால் ரொம்ப பேர் பொண்ணு பார்த்த உடனே இது பிடிச்சி போச்சு, இது திருமணத்தை செஞ்சு ஆகணும்னு சொல்லி உடனே ஆர்சிஐ அப்போது சொல்லி கல்யாணத்துக்காண்டி திருமணத்துக்காண்டி அப்படி ஒரு வகுப்பாக மாறிடுது. இல்லை, கிடையாது. ஆர்சி என்று சொல்லும் பொழுது அது சிந்தித்து யோசித்து ஆற தீர விசாரித்து கண்ட பிறகு ஆண்டவர் தொடுகிறாரா, அதுக்கு மேலே ஒடுக்கத்துக்கு போவாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த நைட்டில் ஜெபித்து தொடுகிறாரா, அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதனை பார்த்து நீ முடிவெடுத்த பிறகு உனக்கு இது வேண்டுமா என்று கேட்க வேண்டும். அப்படி நடக்கட்டும், நடக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே வாழ்வை தர வருகின்றார் இந்த பரிசுத்த ஆவியானவர். இதனை மறக்கக்கூடாது. இறை மக்களே, 2வது வாசகத்திலே புதியதோர் எருசலேம் என்று சொல்ல கூற கேட்டோம். இந்த புதியதோர் எருசலேம் புதிதாக வரும் எந்த விஷயமே சும்மா அப்படியே விழுந்து விடாது, கேட்ட உடனே கிடைக்காது. கத்தோலிக்க திருச்சபை வந்த பாதை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, எல்லாம் கொஞ்சம் கோணலான பாதைகள். ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த குடும்ப வம்சாவளியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா எல்லாம் கோணலானவை. கோணிக்கிட்டுனாக்கா இங்கே சரியில்லை அங்கே சரியில்லை எல்லாமே இருந்து அந்த இடத்துல இருந்து கடவுள் இந்த மரியாளையும் அந்த குடும்பத்தையும் கொண்டு இயேசுவை பிறக்க செய்தார். அதே போல் புதியதோர் எருசலேம் வந்தது பல விஷயங்கள், பல பிளவுகள் மத்தியிலே அங்கும் இங்குமாக கடவுள் மக்களை விடாமுயற்சியில் கொண்டு சேர்த்து இறுதியிலே பரிசுத்த நம்முடைய அதே செம்மறி இயேசு கிறிஸ்து மூலமாக 12 சீடர்களை 12 அப்போஸ்தலர்களை உருவாக்கி 12ன்னு சொல்லும் பொழுது அது திருச்சபை, 12ன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கிறிஸ்துவ சமூகங்கள், 12ன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அடித்தளமான குட்டி திருச்சபை, நம்முடைய குடும்பங்கள், அங்கே இருக்கும் பீடத்தில் கூடி ஜெபிக்கும் குடும்பங்கள், அவை அனைத்துமே புதியதோர் உலகம், புதியதோர் எருசலேம், புதியதோர் திருச்சபை, புதியதோர் உலகம் அது. ஆகவே இந்த வாய்ப்புகளை எல்லாம் அமைத்து கொடுத்து இன்று வரை இட்டு செல்லுவதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையே.
ஜெபிக்காத குடும்பங்கள், ஒன்று சேர்ந்து ஜெபிக்காத குடும்பங்கள் ரொம்ப தூரம் போக முடியாது. எதையுமே அவ்வளோ சுலபமாக பார்க்க முடியாது, இயலாது. ஒன்றாக ஜெபிக்கின்ற குடும்பங்களிலிருந்து தான் கடவுள் தம்மிடம் பல விஷயங்களை கொண்டு வருவார். ஒரு குருவானவரை அழைப்பார், ஒரு நன்மைகளை எல்லாம் கொண்டு வருவார். அதன் மூலமாக இன்னும் திருச்சபைக்காக ஆட்களை அவர் தயார் செய்து அனுப்புவார். இறைமக்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று யோவான் சொல்ல நாம் கேட்டோம். கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு திருப்பலியிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆவியானவர் இறக்க வைக்கின்றார் குருவானவர். தந்தையிடம் மன்றாடி பரிசுத்த ஆவியானவர் துணையாலே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றி கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் அது மாறிட செய்யும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கேட்டு மன்றாடுகின்றார். இதனை நாம் கேட்கின்றோம். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நாம் பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே இயேசு சொல்கின்றார், அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அவர் உங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார். நீ ஞானஸ்தானம் பெறும் பொழுதும், நன்மை பெறும் பொழுதும், உறுதி பூசல் பெற்ற பொழுதும், திருமணம் செய்து கொண்ட பொழுதும், நீ பாவ மன்னிப்புக்கு போன பொழுது, படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது, குருவானவர் வந்து ஜெபித்த பொழுதும், குருவானவராக ஆகும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எல்லா அருட்சாதனங்களிலும் வந்து இறங்குகின்றார். இன்று திருச்சபையிலே வாழ்வு உண்டு என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டும், அவர் மூலமாக மட்டுமே அது நடக்குது. இதற்கு முதல் துணையாக இருந்தது நம்முடைய தாய் மரியாள். தாய் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு தாயாலுமே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை கண்டிப்பாக இந்த தாய்மார்களுக்கு உண்டு. ஆகவே தாய்மையை போற்றுகிறது இந்த உலகம். அடுத்த வாரம் மதர்ஸ் டே, இதனை தயார் செய்யும் பொழுது நாம் பார்ப்போம். தாய்மார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலுமே நல்லதை கொண்டு வருகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் அந்த தாய்மார்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் எது நல்லது எது கெட்டது என்று இந்த பிள்ளைக்கு எல்லா வழிகளிலுமே நினைவூட்டுகிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளையினுடைய சின்ன வயது வாழ்விலிருந்து, கருவிலிருந்தே ஆரம்பமாகிறது. ஆகவே தான் தாய்மையை இந்த உலகமே போற்றுகிறது. ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதினார். அவர் சொல்கின்றார், ஒவ்வொரு தாயினுடைய உள்ளத்திலே, ஒவ்வொரு தாயினுடைய மனதிலே அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடமா, அந்த தாயினுடைய உள்ளம், தாயினுடைய மனது வந்து ஒவ்வொரு பிள்ளையினுடைய பள்ளிக்கூடமாம், பள்ளிக்கூடத்தின் அறையாம், கிளாஸ் ரூம். அப்படின்னாக்கா ஒவ்வொரு பிள்ளையும் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த தாயினுடைய மனதிலே ஆழமாக பதிந்து இருக்கிறது. இந்த தாய்க்கு தெரியும் என்ன கொடுக்கணும், எதை காட்டணும், என்ன சொல்லிக் கொடுக்கணும் என்று. பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக ஒவ்வொரு தாயின் உள்ளம் மூலமாக செயல்படுகிறார். ஆகவே தாய்மையை நாம் போற்றுவோம். தாய்மையை எடுத்து போற்றும் பொழுது இந்த ஆண்டவரை கொண்டு வந்த, உலகிற்கு மீட்பு கொண்டு வந்த ஆம் ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை என்று சொல்லி ஆண்டவரை போற்றிய இந்த தாய் மரியாளை நாம் மறக்க வேண்டாம். இன்று 5வது மாதம் 1ஆம் தேதி 31ஆம் தேதி திருவிழா வரைக்கும் கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் வந்து ஜெபமாலை ஜெபம் நடக்கட்டும். கதவை திறந்து விடுங்க, மனதை திறந்து விடுங்க. கையில் இருக்கும் எப்பொழுதும் பாக்கெட்டில் ஜெபமாலையை எடுத்து செல்லுங்கள். மாதாவுடைய படம் பாக்கெட்டில் இருக்கட்டும், மாதாவுடைய சிரமம் வீட்டில் இருக்கட்டும். பீட நிறைஞ்சு நம்முடைய மாதாவினுடைய படமும் சரி, சுரூபத்தையும் சரி, தாய் நம்முடைய பாதையிலே நடக்கட்டும். அவளுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும் எவ்வாறு நாம் நடக்க வேண்டும் என்று. ஜெபமாலை சொல்ல 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனைத்தையுமே சொல்லிக் கொடுப்பார், காட்டுவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபமாலையை மரியாளுக்கு சுட்டுவோம், கொடுப்போம். கண்டிப்பாக நமக்கு அவள் துணை புரிவாள். விசுவாச பிரமாணம்.